தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை எப்பொழுதும் உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ரோமர் 1 அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வந்தோம். 29 31 வசனம் வரையும் தேவன் எங்களிடத்துல இருக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கிற அநேக காரியங்களை பார்த்தோம். இப்படி அவர் வெறுக்கிற இந்த காரியங்களை செய்கிறவன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று அவர் எச்சரிக்கிறதை போன செய்தியில பார்த்தோம். தொடர்ந்து அந்த 32 வசனத்துல அவர் சொல்றாரு, இப்படிப்பட்டகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்கள் செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமா இருக்கிறார்கள். தேவன் வெறுக்கிற இந்த காரியங்களை தாங்க செய்கிறது மட்டுமல்ல, அப்படி தேவன் அருவருக்கிற இந்த காரியங்களை செய்கிற மற்றவர்களை இவர்கள் நேசிக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. தானும் திருந்திருக்கிறதுக்கு இல்ல, மற்றவர்களுக்கும் அதை சொல்லுகிறது இல்லை. அநேக நேரங்கள்ல அநேகரிடம் கேட்டா, ஏன் நீங்க ஊழியம் செய்கிறது இல்ல, ஏன் நீங்க சுவிசேஷம் செய்கிறது இல்லை, சொல்றது இல்ல, ஏன் வார்த்தையை சொல்லுகிறது இல்லை என்று கேட்டா, உங்களுக்கு தாளந்துகள் இருக்கே என்று சொன்னா சொல்ற ஒரு காரியம், நான் வேதத்தின்படி நான் சரியா வாழல, அதால நான் அந்த வேதத்தை சொல்லுவதற்கு தகுதி இல்லாதவன், சொல்ல முடியாது என்ற ஒரு காரணத்தை அநேகர் சொல்றாங்க. வேதத்தின்படி 100% ஒருவரும் உடனடியாக செய்ய முடியாது, உடனடியாக வாழ முடியாது. வேதத்தின்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை மாறணும், மரிப்பதற்கு முன்பதாக அல்லது ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக. ஒரு நாள்ல யாருமே பரிசுத்தமாய் மாறிவிட முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்து வாழ்ந்து தான் நாங்கள் பரிபூரணப்பட முடியும். அப்ப நாங்க பரிபூரணராய் ஆன பிறகுதான் நாங்க ஊழியம் செய்வோம் என்றா நீங்க அப்ப செத்துருவீங்க, இருக்க போறதில்லை. இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பலனோடு கூட, உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கொஞ்சம் கிருபையோடு கூட தேவனை சொல்ல வலிக்கிடுங்க, உங்களை அல்ல. வேதம் பரிசுத்தமானது, வேதம் மாறாதது, வேதம் பொய் சொல்லாது. ஆகவே உங்களை சொல்லாதீங்க, வேதத்தை சொல்லுங்க, தெய்வத்தை சொல்லுங்க. இதுக்கு நீங்க முழுவதுமாக பரிசுத்தமாய்த்தான் மாறி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பரிசுத்தமாய் மாறிக்கொண்டு அந்த மாறிக்கொண்டு வாழுகிற அந்த வாழ்க்கையில அந்த பரிசுத்த தெய்வத்தை வேதத்தை நீங்க சொல்லுங்க, உங்களை சொல்லாதீங்க. நீங்க பரிசுத்தம் இல்லை, நீங்க அதுக்கு நீங்க வேதத்தின்படி வாழுகிறவர்களுங்க அல்ல, நானும் நீங்களும். ஆனா தெய்வம் பரிசுத்தம், வேதம் மாறாதது, அத சொல்லுங்க. பரிசுத்தத்தை உங்களுக்கு நீங்க பரிசுத்தமாய் மாறித்தான் அதை சொல்லுவீங்கன்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில சொல்லவே மாட்டீங்க. மாறிக்கொண்டு சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் மாறிக்கொண்டு தெய்வத்தை சொல்லுங்க. இங்க என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இவனும் அதை செய்து கொண்டு அதை செய்கிற மற்றவங்களிடத்துலயும் இவன் பிரியமா இருக்கிறதான் ஆண்டவர் சொல்றாரு. எங்கள்கிட்ட ஒருவேளை தேவன் வேறு அருவருக்கிற அந்த காரியங்கள் இருந்தா அதுல இருந்து வர நாங்க முயற்சி செய்து கொண்டு, அப்படி அந்த அருவருப்புக்குள்ள காரியங்களோடு வாழுகிறவனுக்கு வேதத்தை சொல்லி அவனை தேவனுக்கு நேரா நடத்த பாருங்க. அதுல பிரியப்படாதபடி, அதை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை நீங்களும் வாழுங்க.
என்றுதான் ஆண்டவர் சொல்றாரு. இங்க என்ன நடக்கிறது என்றால், தானும் அப்படியே வாழுகிறது, தான் வாழுகிறபடி அதையே மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை நியாயப்படுத்தும்படி, சரிப்படுத்தும்படி அதுக்கு 1-2 வசனங்களை அதற்காக தேடி தன்னை நியாயப்படுத்தி கொண்டு அதன்படி வாழ்ந்து மற்றவர்களையும் அப்படி வாழ வைக்கிறது. இது தேவன் வெறுக்கிற காரியம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அருவருப்புண்டா அருவருப்பு. நாங்க வர முயற்சிக்கணும். அப்படி வாழுகிறவனுக்கு அதை சொல்லணும். இப்படி வாழாத, தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார், தள்ளி விடுவார், நித்திய ஜீவனை இழந்து விடுவாய் என்று சொல்லவனும். அப்படியாக தைரியம் உள்ளவர்களாக சத்தியத்தை சத்தியமாக பேச, சத்தியத்தை சத்தியத்தின்படி வாழ முடியாவிட்டாலும் வாழுவதற்கு முயற்சி செய்து கொண்டு சத்தியத்தை சத்தியமா பேசணும். நான் வாழையில் என்பதற்காக சத்தியத்தை புரட்டக்கூடாது. சத்தியத்தை புரட்டுகிறவனிடத்துல பிரியமா இருக்கக்கூடாது. இப்படியாக வாழ ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.